Hi friends, welcome to Mantra Devotional channel. நம்ம இப்ப இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த தேவசம் இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷனாக வரும். திருப்பதி ஏழுமலையானை வந்து தரிசிக்கிறதுக்கு நம்ம நிறையா வந்து சிரமப்படுறோம். முன்னாடியே வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணோம், அப்படி இல்லைனா அங்கே போயிட்டு நம்ம வந்து நடந்து போனோம், இதை தரிசனம் பண்ணால் ஈஸியாக பண்ணலாம். ஆனால் 1000 சீனியர் சிட்டிசன், அதாவது முதியவர்களுக்கு வந்துட்டு இலவசமாக வந்து டிக்கெட்டே இல்லாமல் நேரடியாக தரிசனம் வந்து தர பாலிசியை இப்போ வந்து திருப்பதி தேவஸ்தானம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு தரிசனம் குறித்து ஒரு வதந்தி வந்து பரவிட்டு வருது. ஏன்னா திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தான் தெரியுது, இது வந்து பொய் தகவல்களை வந்து பரப்பினா கடன் நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த சில மாதங்களாக அங்குள்ள நடைமுறைகளில் மாற்றம் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. 300 ரூபா விரைவு தரிசனம் என்பது எப்போது வேண்டுமானால் டிக்கெட் இருந்தால் அதை நாம் பெற்றுக்கொண்டு ஏழுமலையான தரிசிக்கலாம். ஆனால் தற்போது 3 மாதங்களுக்கு முன்பே டிக்கெட்டுகளை வந்து பதிவு செய்ய வேணும். அதுபோல் மூத்த குடிமக்கள், கை குழந்தைகளை வைத்திருப்பவர்கள், தீராத நோயுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் கோயில் நுழைவாயிலின் முன்பு அமர்ந்திருப்பார்கள். அவர்களுக்கென ஒரு டைம் ஒதுக்கப்படும். அதில் மூத்த குடிமக்கள் என்பதற்கான அடையாள அட்டையை காட்ட வேண்டும். அதுபோல் தீராத நோயுள்ளவர்களும் மருத்துவ சான்றிதழை வந்து அளிக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் என்றால் பார்த்தவுடன் தெரிந்தவர்களுக்கு சான்றிதழை கேட்க மாட்டார்கள். ஆனாலும் அவசியம் கொண்டு வர வேண்டும். சிலருக்கு பகுதி அளவே பிரச்சனை இருக்கும், அவர்கள் கட்டாயம் சான்றிதழை வந்து காட்ட வேண்டும். இப்படி இவர்களுக்கென ஒரு டைம் ஒதுக்கி ஏழுமலையான எளிதாக தரிசனம் செய்ய வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்குது. இந்த நிலையில் இந்த நடைமுறையும் தற்போது வந்து மாற்றிவிட்டாங்க. இவர்களுக்கு மாதந்தோறும் 23ஆம் தேதி டிக்கெட்டுகள் 3 மாதங்களுக்கு முன்பே திருப்பதி தேவஸ்தானம் வந்து வெளியிடுறாங்க. டிக்கெட் வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் 50 மதிப்புள்ள லட்டு இலவசமாக சுவாமி தரிசனத்துக்கு பிறகு கொடுக்குறாங்க. ஆன்லைனில் பதிவு செய்து டிக்கெட் பெற்று பக்தர்களுக்கு திருமறையில் உள்ள திருமலை நம்பி கோயிலுக்கு அருகே சிறப்பு வரிசையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 3 மணிக்கு வந்து அனுமதிக்கப்படுறாங்க. ஆனால் டிக்கெட்டுகள் இன்றி நேரடியாக வந்தால் இந்த வரிசையில் தினமும் 1000 சீனியர் சிட்டிசன்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சமூக வலைதளங்களில் பரப்படும் பொய்யான தகவலை வந்து யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்ட்டாங்க. பக்தர்கள் சரியான தகவலுக்கு தேவஸ்தானத்தில் அதிகாரப்பூர்வ இணையமான திருமலா.org வந்து பார்க்கலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இந்த மாதம் இருமுறை கருட சேவை வந்து நடைபெறுவதால் இந்த தேதி எல்லாமே வந்து மாற்றியிருக்காங்க. அதாவது இருந்த 1000 பேருக்கான என்ட்ரி வந்து இப்போ கம்ப்ளீட்லாம் மாற்றிட்டு இப்போது எல்லாருமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும்தான் வந்துட்டு மூத்த சிட்டிசன்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் நோய்வாய்ப்பட்டவங்களையும் வந்து அனுமதிக்கிறாங்க. இனிமேல் வந்து யாரும் அங்கே போயிட்டு வந்து காத்திருக்க வேணாம். இந்த டைம் எல்லாமே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் தரிசனத்துக்கு போங்க. அதுதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.